இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே பெங்களூர்ல இருந்து வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த வாரமும் இவ்விதமாக இந்த ஜி மீட்ல நாம மீட் பண்ணும்படி தேவனாகிய அருள் புரிந்தபடினாலே அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆர்கனைஸ் பண்ணுகிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக நன்றி. புதிதாக இணைந்திருக்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். பழையவர்களுக்கும் கோர் குரூப்ல இருக்கிற யாவருக்கும் இந்த நேரத்தை ஒதுக்கி இவ்விதமாக தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்க வேண்டும் என்கிற உத்வேகத்தோடு கூட நீங்க நாம இப்படி கூடி வந்திருக்கிறோம். ஸோ நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு முன்னால, God and his word are inseparable. தேவனையும் அவருடைய வார்த்தையையும் பிரிக்க முடியாது. தேவனாகிய கர்த்தரையும் எழுதப்பட்ட அவருடைய வார்த்தையையும் பிரிக்க முடியாது. ரெண்டும் ஒன்று போல. தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஸோ அவருடைய வார்த்தையை நேசித்து அவருடைய வார்த்தையை படிக்க வேண்டும் என்று வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் விசேஷித்த ஒரு அன்போடு கூட நேசிக்கிற அவருடைய வார்த்தையை நாம் நேசிக்கிறபடினாலே நம்மேல் அதிக ஒரு ஒரு அன்புள்ளவராக காணப்படுகிறார். ஸோ இந்த மாலையிலே அவர் சந்தோஷப்படுகிறபடினாலே நாமும் சந்தோஷப்படுகிறோம். அவருடைய வார்த்தை தான் நமக்கு சந்தோஷம். ஸோ அவர் தம்முடைய வார்த்தையினாலே தம்மை மகிமைப்படுத்தும் போது அதிலிருந்து நாம் இருக்கிற மகிழ்ச்சி, ஆனந்தம், தம்பி ஜெபித்தது போல அது நமக்கு போனஸாக கிடைக்கிறது. ஸோ இந்த நாளிலே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை நான் படிக்கும் பொழுது நான் பெற்ற ஆசீர்வாதத்தை எழுதும் போது கிட்டத்தட்ட 7 அல்லது 6 அல்லது 7 ஆசீர்வாதங்கள், பயன்கள் 2018 எனக்கு உண்டானது. அதை திருச்சபைக்கு ஏற்றவாறு திருச்சபைக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் என்பதனாலே வரிசை கிரமமாக அதை பண்ணலாம் என்று. ஸோ கடந்த சனிக்கிழமை பைபிள் ஸ்டடி முடிந்த உடனேயே ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நான் என்னுடைய மனதிலே ஆண்டவர் போட ஆரம்பிக்கிறார். என்ன காரியத்தை அடுத்த வாரத்துக்கு செலக்ட் பண்ணலாம், இந்த 7 குறிப்புகள் கொண்ட அந்த லிஸ்ட்ல இருந்து எதை பேசலாம் என்று. என்னுடைய ஆர்வம் இன்னொரு டாபிக் மேல இருந்துச்சு. ஆனால் இந்த கடந்த வாரத்திலே ஒரு சிலரோடு நம்முடைய குழுவிலே பேசும்போது இதை எடுக்கலாம் என்று நான் தீர்மானித்து அந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே நான் ஜெபிக்கவும் ஆயத்தம் என்னுடைய மனதிலே தொடங்கவும் ஆவியானவர் எனக்கு கிருபை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஸோ அந்த காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இதுதான் லாஜிக்கலாவும் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரையிலும் கடந்த 3 வாரமாக 3வது காரணத்தை, நாம் ஏன் ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்க வேண்டும் என்கிறதிலே 3வது காரணத்தை நாம் பார்த்து கொண்டு இருந்தோம். ரட்சிப்புக்கு ஏற்ற கிருபை. அதை ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால் ரட்சிப்புக்கு ஏற்ற கிருபை, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். சோ இந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்தை தேவன் உண்டாக்கி அவரே மனிதனுடைய ரட்சிப்பிலே சாவரினாக சர்வ ஆளுமை உடையவராக இருக்கிறார் என்று பார்த்தோம். அப்படி அவரே சர்வ ஆளுமை உடையவராக இருப்பாரானால் மனிதனுக்கு என்ன பொறுப்பு என்பதை கடந்த 2 வாரங்களிலே தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம். அந்த மனிதனுடைய பொறுப்பாகிய அந்த விசுவாசத்தையும் அந்த விசுவாசத்திற்கும் அவரே காரண கர்த்தா என்பதை அநேக தெளிவுகளோடு வசனங்களோடு நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இது நிமித்தமாக நாம் ஒரு அனலுள்ள ஆராதனை ஏறெடுக்கும்படியாக தூண்டப்பட்டோம் என்பதிலே சந்தேகமில்லை என்று நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து இந்த காரியத்தை கொண்டு வருவது ஏற்றதாக இருக்கும். லாஜிக்கலாவும் கரெக்ட் தான்.
ஸோ இந்த நாளிலே நம்முடைய டாபிக், அல்லது ஏன் நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்தை திரும்பவுமாக ரெஸ்யூம் பண்ணி நாம் ஆரம்பத்திலிருந்தே இதுல ஃபோக்கஸ்டா இருந்து இந்த நிருபத்தை படிக்க வேண்டும் என்பதற்கு 4வது காரணமாக எனக்கு பிரயோஜனமா இருந்தது. அதையும் எப்பொழுதுமே நான் சொல்ல வேண்டும். பரிசுத்தமாகுதல், அல்லது ஆங்கிலத்திலே சொன்னால் சாங்டிஃபிகேஷன். இந்த சாங்டிஃபிகேஷனுக்கும் அல்லது நம்முடைய பரிசுத்தமாகுதலுக்கு மேலே, அல்லது நம்முடைய பரிசுத்தமாகுதல் என்கிற அந்த ப்ராசஸ்ல, அந்த சாங்டிஃபிகேஷன்லயும் தேவனாகிய கர்த்தர் சர்வ ஆளுமை உடையவராய் இருக்கிறார் என்கிற காரியம். இந்த சத்தியத்தை மிக தெளிவாக நாம் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த சத்தியத்தை இந்த நாட்களில் உள்ள தமிழ் திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினர்களும் தெளிவாக புரிந்து கொண்டார்களானால், நாம் தெளிவாக புரிந்து கொண்டோமானால் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அந்த பரிசுத்த வாழ்க்கை நிமித்தம் நாம் ஆண்டவரை துதிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஸோ நம்முடைய பரிசுத்தமாகுதலிலே தேவனாகிய கர்த்தர் எப்படி சர்வ ஆளுமை உடையவராயிருக்கிறார், அந்த பரிசுத்தமாகுதல் என்றால் என்ன என்பதை நாம் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பார்க்கிறோம். 6வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். எம்பிடிசியினுடைய மாணவர்களும் எம்பிடிசியினுடைய ஃபெசிலிட்டேட்டர்ஸ்மாக பெரும்பாலும் நாம் கூடியிருக்கிறோம். ஆகையினாலே இந்த எம்பிடிசிக்கு எப்படி அது ரெலவெண்டா இருக்கிறது என்பதை அநேக விதங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை ரஃப்பாக நாம் பிரிப்போமானால், உத்தேசமாக நாம் பிரிப்போமானால், 1வது அதிகாரத்திலிருந்து 5வது அதிகாரம் வரையிலும் உள்ளதை ஒரு கண்ணோட்டத்திலே சேவிங் ஃபெய்த் என்று சொல்லலாம், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் என்று சொல்லலாம். 1வது அதிகாரத்திலிருந்து 5வது அதிகாரம் வரையிலும், 6வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரையிலும் ரஃப்பாக சாங்டிஃபையிங் ஃபெய்த், பரிசுத்தமாக்கும் விசுவாசம், அல்லது நம்முடைய பரிசுத்தம் ஆகுதலிலே நமக்கு உதவி செய்யக்கூடிய விசுவாசமும் கிருபையும், இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். சோ இந்த ரெண்டும் சேர்ந்துதான் மிஷனல் லைஃப் என்கிற பாடத்திட்டம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சோ அதற்கு அப்புறமாக இதை தொடர்ந்து வருவது 12வது அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரையிலும் ரஃப்பாக சர்விங் ஃபெய்த், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு விசுவாசம். 2 வாரத்துக்கு முன்பு என்று நினைக்கிறேன், 2 வாரத்துக்கு முன்பு அல்லது 3 வாரத்துக்கு முன்பு பாஸ்டர் சாமுவேல் தேவநேசம் ஐயா அவங்க பைபிள் ஸ்டடியில ரொம்ப அழகான இந்த வார்த்தையை அவங்க தான் பயன்படுத்தினாங்க, சர்விங் ஃபெய்த். ஸோ அந்த ஊழியம் செய்வதற்கான விசுவாசம். ஸோ அதை கேட்கும்போது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ சாங்டிஃபையிங் ஃபெய்த், சர்விங் ஃபெய்த், ஸோ எல்லாமே எஸ்ல தொடங்குது. ஸோ ஒரு ஓவரால் அவுட்லைன் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம். அதுல நமக்கு ஆச்சரியமான காரியம், இந்த எம்பிடிசி பாடத்திட்டத்தை நான் ஆண்டுடைய கிருபையினால அதை வரையறுத்து எழுதும் போது இவைகள் எல்லாம் என்னுடைய மனதிலே கொஞ்சமும் கிடையாது. சோ பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மை மேற்கொண்டு வழி நடத்துகிறார், சோ அதுல இணைக்கப்பட்டிருக்கிறவர்களாகிய உங்களையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட இணைத்திருக்கிறார் என்பதிலே ஒரு விதமான சந்தேகமும் இல்லை, ஆணித்தரமான ஒரு காரியம். சோ ஓகே, நாம இந்த காரியத்துக்கு உள்ளதாக நாம் போறதுக்கு முன்னதாக தற்போதைய திருச்சபையிலே இருக்கிற விசுவாசிகளுடைய அல்லது மக்களுடைய நிலைமையை
5 நிலைமையாக அல்லது 5 விதமான விசுவாசிகள் இருக்கிறதாக என்னுடைய யூகம், என்னுடைய ஆப்சர்வேஷன். ஒருவேளை உங்களுடைய ஆப்சர்வேஷன் இதை விட சரியாக இருக்கலாம். அதை குறித்து உங்களுக்கு ஏற்படுகிற காரியங்களை வருகிற வாரத்திலே நீங்கள் ஃபோன் பண்ணும்போதோ என்னோட கூட பகிர்ந்து கொள்ளலாம். எனக்கு இன்னும் ஐ ஓப்பனிங்கா இருக்கும். ஸோ என்னுடைய பார்வையிலே இப்பொழுது 5 விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஏன் இதை நாம் பார்க்கிறோம் என்றால், இதை நாம் பார்க்கும்போது இந்த காரியம் அல்லது பரிசுத்தம் ஆகுதல், சாங்டிபிகேஷன் என்கிற உபதேசம் எவ்வளவு முக்கியம் என்றும், இந்த பரிசுத்த வாழ்வுக்கு ரோமருக்கு எழுதின நிருபம் எவ்வளவு முக்கியம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, நாம் ஏதோ ஒரு சபையின் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். நாம் எந்த சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கிறோமோ அந்த திருச்சபையிலே நம்மோடு கூட ஆராதிக்கிற வாலிபர்கள், இளைஞர்கள், முதியவர்கள் கூட அவர்களை குறித்த ஒரு பாரத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள இது வகை செய்யும். நாம் தெரிகிறது மாத்திரமல்ல, அவர்களை குறித்தும் நமக்கு பொறுப்பு உண்டு என்பதை நாம் இதிலிருந்து உணர்ந்து கொள்வது நல்லது என்று நான் எண்ணினேன். ஸோ முதலாவது கேட்டகரி அவங்க உண்மையா மறுபடியும் பிறந்தவர்கள், born again எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு உண்டு. ஸோ அவங்க மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்தை பெற்ற உடனே நீங்கள் மறுபடியும் பிறந்த நாட்களையும் எண்ணி பாருங்க, நானும் எண்ணி பார்க்கிறேன். ஒரு வாரம் 10 நாள் மிகுந்த சந்தோஷமா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இயேசு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார், அதுதான் மனதுல டாமினேட் பண்ணியிருக்கோம். இதுவரை அடிமைத்தனத்தில் இருந்தேன், இதுவரை நான் பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தேன், பாவத்தினுடைய குற்ற உணர்வில் இருந்தேன், பாவத்திலே நான் வாழ்ந்தேன். இயேசு என் பாவங்களை மன்னித்தார், என்னை விடுதலையாக்கினார் என்று சொல்லி அந்த 2-3 நாட்கள் அநேக இடத்திலே சாட்சி சொல்வார்கள். அவர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் 1 யோவான் 3:9 அவர்கள் படித்து, அல்லது 1 யோவான் 3:9 என்ன சொல்லுகிறது? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். சோ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்கிற வசனத்தை படிக்கும் போதோ, அல்லது ஒரு 10 நாள் கழிச்சு, அல்லது ஒரு 15 நாட்கள் கழித்து அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக என்ன பாவத்திலே ஈடுபட்டார்களோ, அல்லது மிகவும் அதிகமாய் அவர்களை டாமினேட் பண்ணி இருக்கிற ஒரு பாவம் அல்லது 2 பாவங்கள் வர ஆரம்பிக்கும் போது, அதை செய்து விடும் பொழுது அவர்கள் திணறி விடுகிறார்கள். என்ன நினைக்கிறாங்க? ஐயோ பாவம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். நாமளும் நினைச்சோம், அந்த மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்துல அந்த சந்தோஷத்தோடு இருக்கும்போது இனிமே நாம அந்த பாவம் செய்ய மாட்டோம்னு நினைச்சோம். ஆனா திரும்பியும் நான் அதை செய்துட்டனே அப்படின்னு சொல்லி மிக பயங்கரமா குற்ற உணர்வு இருக்கும். 2வது திரும்பியும் செய்யும் போது இருக்கும். அப்படி தொடர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள்ல அவங்க இந்த வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது, கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை என்பது அடித்தட்டிலே இருக்கிறது, அது என்னால வாழ முடியாது, என்னுடைய ரட்சிப்பு என்று சொன்ன காரியத்தையும் அவங்க டவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரட்சிப்புல சந்தேகம், நான் உண்மையாவே ரட்சிக்கப்பட்டனா அப்படின்னு சொல்லி பலவிதமான இன்னர் ஸ்ட்ரகிள்ஸ்ல ஒரு ஐஸ் கோல்டான வாழ்க்கைக்கு சென்று விடுகிறார்கள். ஒரு மிகவும் குளிர்ந்த ஐஸ் கட்டியை போல குளிர்ந்த ஒரு வாழ்க்கைக்கு போய் விடுகிறார்கள். ஆனா ஆண்டவர் விடுகிறது இல்லை. எப்போதாவது ஒரு ஆவிக்குரிய கூட்டத்திலே ஏதோ ஒரு உணர்வு உண்டாகும் பொழுது திரும்பவும் ரட்சிப்புக்கென்றே தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். இப்படி மாறி மாறி அர்ப்பணித்துக் கொண்டு இருப்பார்கள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல எவ்வளவு தடவை தான் நாம ஒப்பு கொடுக்கிறது, எவ்வளவு தடவை தான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க, ஒரு குளிர்ந்த நிலைமைக்கு வந்துடுறாங்க. சோ 2வது, இவங்களும் உண்மையாவே ஜெனுவைனா மறுபடியும் பிறந்தவர்கள், பிதாவாகிய தேவன் அருளிய விசுவாசத்தினால ஜெனுவைனா அவங்க மறுபடியும் பிறந்தவர்கள். ஆனால் அவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். நாம இப்ப படிக்கிற மாதிரி நான் மறுபடியும் பிறக்கும் பொழுது எப்படி பிறக்கிறேன், என்ன ப்ராசஸ், தேவன் எப்படி எனக்குள்ளே
அந்த மறுபடியும் பிறத்தலை தருகிறார். அதற்கப்புறமா அதை தொடர்ந்து விசுவாசிக்க எனக்கு ஏது உண்டாகிறது, பலன் உண்டாகிறது. அந்த விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ஆண்டவர் என்னை எப்படி ரட்சிக்கிறார் என்கிற போதனைகள் கிடையாது. அவங்களுக்கு சீஷத்துவ போதனையும் யாராவது ஒருத்தர் அவங்கள சீஷத்துவத்துல வளர்த்துகிறவர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கே சரியா தெரியாது. சோ அரைகுறையாக அவர்கள் போதிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சமீபத்துல நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த மெகா சர்ச்சஸ்ல போய் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த போதகரை தான் நம்பி அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிரசங்கங்கள் அல்லது இவங்க ஆன்லைன்ல கேட்கிறது, ஸோ இந்த மாதிரி காரியங்கள்னால அவங்க ரொம்ப நாளாவே போராடுவாங்க. ரொம்ப நாட்கள் போராடி தோல்வி போராட்டம். ஸோ செய்வது அறியாதபடி அவங்க அனலுமின்றி குளிருமின்றி வாழ்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க. இது 2வது கூட்டம். 3வது இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள். அவங்களும் உண்மையாய் மறுபடியும் பிறந்தவர்கள். இவங்க என்னன்னா சீஷர் ஆக்கப்படும்படி போதனைக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள். இவங்க ரட்சிக்கப்பட்ட உடனே இனிமே நம்ம பரிசுத்த வாழ்க்கை தான், இனிமே நம்ம, அந்த வார்த்தைகளை கவனிங்க, இனிமே நம்ம பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டியது நம்முடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி இவங்க சுபாவத்திலேயே நேச்சுரலாவே கொஞ்சம் ஸ்ட்ராங் வில்டு பீப்புளா இருப்பாங்க. ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான வில் பவர் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நினைப்பாங்க. உண்மையிலே இருக்காது, ஆனா அப்படி இருக்கிற மாதிரி ஒரு மாம்சத்துல ஒரு பலன் இருக்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அதனால இந்த கட்டளை என்னால கீழ்ப்பட முடியாது, இந்த கட்டளையை அவங்க கீழ்ப்படியல நான் கீழ்ப்படுகிறேன், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பாதையிலே சென்று கொண்டிருக்கும் போது பரிசுத்தத்தை குறித்து அதிகமா பேசுவாங்க. அதிகமான ஆனா உண்மையிலே பரிசுத்த வாழ்க்கை இருக்காது. உண்மையாய் பரிசுத்த ஆவியானவரால் அல்லது பிதாவாகிய தேவன் அருளுகிற அந்த பரிசுத்த அந்த விசுவாசத்தினால் வருகிற அந்த பரிசுத்த வாழ்க்கை இருக்காது. ஆனால் அநேக காரியங்களை மறைக்க விரும்புவாங்க. ஒரு பரிசேய வாழ்க்கைக்கு நேராக சென்று விடுவார்கள், ஒரு மாய்மாலம் பண்ணுகிறவர்களாக. ஸோ ஏன்னா இவங்க வாழ்ந்து 10 வருட விசுவாசியா இருப்பாங்க, 20 வருட, கொஞ்ச நாட்கள்ல 20 வருட விசுவாசியா மாறிடுவாங்க. அப்போ புதிதாய் பிறந்த, புதிதாய் சபைக்கு வருகிற, புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, புதிதாய் மறுபடியும் பிறந்து சபையிலே வருகிறவர்களுக்கு முன்பதாக இவர்கள் தங்களை தாழ்த்தி காட்டிக்கொள்ள முடியாது. பரிசுத்தவான் என்று காட்டி ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம். அதுபோல ஆவிக்குரிய தலைவர்களாகி விடுவார்கள், போதகர்களாகி விடுவார்கள். போதகர்களானா இன்னுமே நடிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகி விடுகிறார்கள். ஆகையினாலே ஒரு நடிப்பு, ஒரு மாய்மாலம். இளைஞர்கள் எந்த பாவத்துல ஈடுபடுகிறார்களோ அது இல்லாதது போன்ற ஒரு நடிப்பு ஆனா இருக்கும் அது. சோ இது இதை ஒரு பரிசேய வாழ்க்கை என்று சொல்லலாம், மாய்மால வாழ்க்கை. இது மிக 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 ஆபத்தானதும் கடினமானதுமான ஒரு ஏரியா. அருமையானவர்களே, இந்த ஏரியால நம்ம சென்று விடாதபடி மிக மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இது ரொம்ப சட்டிலா, ரொம்ப நம்மை மறியாம நமக்குள்ள விட வாய்ப்பு உண்டு. அப்படியே நம்ம லீடர்ஷிப் சில எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ கண்டிப்பாக இப்படி ஒரு மாய்மாலத்துக்குள்ளே தள்ளப்பட்டு அநேக கிறிஸ்தவ தலைவர்களும் எனக்கு தெரிந்து இதிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறதை பார்க்க முடியும். ஸோ அடுத்தது 4வது ஒரு குரூப். இவங்களும் போராடி கொண்டே இருப்பாங்க. உண்மையா மறுபடியும் பிறந்தவங்க கொஞ்ச நாள் போராடி கொண்டே இருப்பாங்க. போராடி கொண்டே இருக்கும்போது ஹைப்பர் கிரேஸ், அந்த சீப்பான ஒரு கிரேஸ், அதாவது இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை ரட்சித்த போது அவர் அருளிய ரட்சிப்பு எனக்கு நித்தியமாக பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது. இட்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
சோ அதுதான் கிருபையினுடைய அர்த்தம் என்று யோசிக்கிறார்கள், போதிக்கிறார்கள். யோசிக்கிறது இல்லை, அப்படி போதிக்கிறார்கள். சோ நாம் கிருபைக்கு உட்பட்டவர்கள், நாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஆகையினாலே கிருபைக்கு உட்பட்டவர்களாக நாம் இருக்கிறபடியினாலே நாம் பாவம் செய்தால் அதை தேவனாகிய கர்த்தர் ஓவர்லுக் பண்ணி விடுவார், அல்லது அந்த பாவங்களை மைண்ட் பண்ண மாட்டார். கிருபையினாலே அதை மூடி போடுவார், எப்படியாகிலும் நம்மளை மோட்சத்துக்கு கொண்டு போயிடுவாருன்னு சொல்லி ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கூட்டத்தார், இந்த ஹைப்பர் கிரேஸ் அப்படிங்கிற டீச்சிங்குள்ள போகாதவர்களும் சாதாரண சபைகளிலே, ஆவிக்குரிய சபைகளிலே இருந்து கொண்டு தங்களுக்குள்ளேயே ஒரு ஹைப்பர் கிரேஸை டெவலப் பண்ணிக்குவாங்க. இந்த பரிசுத்தமாகுதல் என்பது இந்த உலகத்துல இருக்கும்போது நடக்காது. அது இயேசு நம்மை ரட்சித்தபடியினாலே ஆட்டோமேட்டிக்கா அது நடந்து கொண்டே இருக்கும். அப்புறம் நம்ம மரிக்கும் போது ஆண்டவரிடத்துல போய்விடலாம் என்று சொல்லி. அருமையானவர்களே, இந்த 4 கேட்டகரியுமே தவறான கேட்டகரிஸ், தவறான எண்ணம் உடையவர்கள் அல்லது தவறான சித்தாந்தத்தின்படி நடக்கிறவர்கள். 5வது இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, மறுபடியும் பிறக்கிற அனுபவமே அவங்களுக்கு கிடையாது, நாட் ஜெனுவைன்லி born again. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஞானஸ்நானம் எடுத்து சபைகளிலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், திருமணத்திற்காகவோ அல்லது வியாதி சுகமானது. ஒரு 2-3 மாதங்கள் சபைக்கு போனேன், போதகர் சொன்னார் நீ ஞானஸ்தானம் எடுத்து சபையில சேர வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்தேன், சபையில விசுவாசியாக இருக்கிறேன். அல்லது என்னுடைய அப்பா அம்மா விசுவாசியாக இருக்கிறார்கள், நானும் எனக்கு டீனேஜ் தாண்டி கொண்டு வந்தது, உனக்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய சமயம் வந்தது என்று சொன்னார்கள், ஞானஸ்தானம் எடுத்தேன். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவர்கள் முதலாவது மறுபடியும் பிறக்க வேண்டும். யோவான் 3வது அதிகாரத்திலே தெளிவாக இயேசு மிக தெளிவாக நிக்கோதேமுவுக்கு சொல்லுகிறார், வெரிலி வெரிலி ஐ சே அன்டு யூ, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஆகையினாலே நம்முடைய திருச்சபைகளிலே நீ மறுபடியும் பிறந்தாயா என்ற கேள்விக்கு ஆம் என்று உறுதியாக பதில் சொல்ல முடியாதவர்களுக்கு நாம் அர்ஜென்டாக சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இதுதான். ஒருவேளை இந்த செய்தியை ஒருவேளை இந்த அனுபவம் இல்லாதவர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கும் தாழ்மையாய் எங்களுடைய விண்ணப்பம், தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற செய்தி அவர்களுக்கு இதுதான், நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள். ஆனால் இயேசு தாமே இப்படி சொன்ன இயேசு தாமே சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், என்னிடத்திலே வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை, என்னிடத்திலே வருகிறவர்களுக்கு நிச்சயமாக நான் நித்திய ஜீவனை அருளுகிறேன், அவர்கள் மறுபடியும் பிறப்பார்கள், என்னை விசுவாசிக்கிறவர்கள் மறுபடியும் பிறப்பார்கள். ஸோ இந்த 4-5 கேட்டகரியில உள்ள மக்கள் திருச்சபைகளிலே இருக்கிறார்கள். நம்மிலேயும் அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் அல்லது நாம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் இதை மிக தெளிவாகவும் மிக உறுதியாகவும் அறிந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஸோ எம்பிடிசி மாணவர்களாக, எம்பிடிசி ஃபெசிலிட்டேட்டர்ஸாக அருமையானவர்களே, இந்த முதல் 2 பாடங்கள் இருக்கிறது அல்லவா, இப்போ உள்ள பிரசன்ட் ஃபெசிலிட்டேட்டர்ஸ்க்காக, லீடர்ஸ்க்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இல்லாத ஒன்றையும் அதுல இதுவரைக்கும் இல்லாதது, ஆனால் கண்டிப்பாய் சேர்க்க வேண்டியதையும் சேர்த்திருக்கிறார்கள், தேவனுடைய சர்வ ஆளுமை. சோ இந்த மனிதனுடைய ரட்சிப்பை தேவன் எப்படி வடிவமைத்திருக்கிறார் என்றால், அவருடைய சர்வ ஆளுமையும், அப்புறம் முதலாவது பாடம் இல்லையா, அவருடைய மகிமைக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறார். சோ அதற்காகவே அவர் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அதன் அடிப்படையிலே டிசைன் பண்ணியிருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். பியூட்டிஃபுல்.
சோ அதே விதமாகத்தான் இந்த பரிசுத்தமாகுதல், சாங்டிபிகேஷன் என்கிற காரியத்தையும் இந்த 2 உபதேசங்களின் அடிப்படையிலே தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பது எம்பிடிசியில ஈடுபடுகிற நமக்கு எவ்வளவு உற்சாகம் கொடுக்கிறதா இருக்கிறது அருமையானவர்களே. சாங்டிபிகேஷன், பரிசுத்தமாகுதல், பரிசுத்தமாகுதலுக்கு மேலாக அல்லது பரிசுத்தமாகுதல் என்கிற இந்த காரியத்திற்கு மேலாக தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை இருக்கிறது. தேவனே இதற்கு அதிபதி. நம்மை பரிசுத்தம் ஆக்குவது தேவனாகிய கர்த்தருடைய முழு பொறுப்பு. அவர் சர்வ அதிகாரியாக, சர்வ ஆளுமையுடையவராக இதிலே செயல்படுகிறார். ஏன் அப்படி செயல்படுகிறார்? விசுவாசிகளின் பரிசுத்தம் ஆகுதலில் கூட அவருடைய நாமம்தான் மகிமைப்பட வேண்டும், விசுவாசிகள் அல்ல என்கிற இந்த 2 கீ டாக்டரின்ஸ்க்கு மேல இந்த பரிசுத்தமாகுதலை ஆண்டவர் அழகாக வடிவமைத்து வைத்திருக்கிறார். சோ முதலாவதாக நம்ம அந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் என்ன என்று சொல்லி ஒரு சிறிய டெஃபினிஷனோட நம்ம போவோம். ரொம்ப சிம்பிளான ஒரு டெஃபினிஷன் ஸ்கிரீன்ல நீங்க பார்க்க முடியும். கடைசி சென்டென்ஸ்ல பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது சிறிது சிறிதாக கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டிருத்தல். Sanctification is the process of gradually becoming more Christ-like. இது நாம் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவை போல இருக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று 1 பேதுரு 1வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். சோ ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமாக, நான் மறுபடியும் பிறந்து விட்டேன், உடனே நான் பரிசுத்தவானாய் மாறிவிட முடியாது, உடனே நான் கிறிஸ்துவை போல மாற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக, நாம நினைக்கிற மாதிரி இல்ல, மிக 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 மெதுவாக செல்லக்கூடிய இந்த ப்ராசஸ். அப்படித்தான் தேவனாகிய கர்த்தர் அதை வடிவமைத்திருக்கிறார். இந்த டெஃபினிஷனை நம்ம ஒரு வசனத்துல பார்க்க முடியும். சோ முதல் வசனமாக நாம் அதை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும், விசுவாசிகளாகிய நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. எங்கே காண்கிறோம்? இதுல நான் இதனுடைய அர்த்தத்தையும் சேர்த்து சொல்லுகிறேன். அவருடைய வேதத்திலே, அவருடைய வார்த்தையிலே அவருடைய மகிமையை நாம் எப்படி காண்கிறோம்? நேரடியாக அல்ல, கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற அந்த கர்த்தரால், யாரால? ஆவியாயிருக்கிற கர்த்தரால், அவர்தான் காரண கர்த்தா, அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். லிட்டில் பை லிட்டில், கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இந்த மகிமையை பார்க்க அது முக்கியம். அதனாலதான் நாம் கூடி வருகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வேதாகமத்திலே நாம திறக்கும் போது 119:18 தாவீது அரசன் ஜெபிக்கிறது போல, அன்றே என் கண்களை திறந்தருளும், உம்முடைய மகிமையை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று ஒவ்வொரு நாளும் திறக்கிறோம். அப்படி திறக்காதவர்கள் இதை ஒரு ஜெபமாக்கிக் கொள்ளுங்கள். அதற்கு அப்புறம் தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை உம்முடைய மகிமைக்கு நேராய், உம்முடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பி அருளும். தாவீதினுடைய தொடர் ஜெபம். அருமையானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய இருதயம் வழுவி போகிற இருதயம் என்று நாம் எப்பொழுதும் உணர வேண்டும். நம்முடைய இருதயம் அந்த இடத்துல தாவீது ரொம்ப அழகாக ஜெபிக்கிறார்.
என்னுடைய இருதயம் பொருளாசையை சாராதபடிக்கு உம்முடைய வார்த்தைக்கு நேரா என்னுடைய இருதயத்தை திருப்பி அருளும் என்று. அந்த ரெஃபரன்ஸ் நான் நினைக்கல, பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி நம்முடைய இருதயத்தினுடைய கண்கள் திறந்து நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் பொருளாசையிலிருந்து திரும்பி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஆகி, so that இந்த வார்த்தையிலே தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்கும்போது, அப்படி பார்த்தாலுமே கண்ணாடியில பார்க்கறது மாதிரிதான் நமக்கு தெரியுது. கண்ணாடியில காண்கிறது போல கண்டு பரவாயில்லை அப்படின்னாலும் பார்ப்போம். பார்க்க பார்க்க அந்த தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மை இன்ச் பை இன்ச் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை போல மாற்றிக்கொண்டிருக்கிறார். இதுதான் பரிசுத்தமாகுதலுக்கு ஒரு நல்ல டெஃபினிஷன். ஸோ இந்த பரிசுத்தமாகுதலை குறித்து ஒரு 4 காரியங்களை வேகமாக நாம பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த 4ஐயும் மிக மிக உன்னிப்பாக, மிக தெளிவாக, மிக கருத்தூன்றி நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் உங்களை மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது நம்ம கோர் குரூப்ல இருக்கிறவங்க பிப்ரவரி மாசத்துல ஸ்கிரிப்சர் யூனியன்ல நாம பேசும்போது இந்த காரியத்தை தான் நான் அங்கே 2 நாட்கள் என்று நினைக்கிறேன், அதை விஸ்தாரமாக கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து அந்த பவர் பாயிண்ட் எல்லாம் கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணேன். ஆனாலும் இது மிக தெளிவாகவில்லை என்பது எனக்கே நன்றாக தெரியும். ஒரு சிலர் கண்டிப்பாக அதை பிடித்திருப்பீர்கள். ஏனென்றால் என் மேலதான் குற்றம். நான் சரியாக கம்யூனிகேட் பண்ணாததுனால எல்லாரும் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இந்த 4 குறிப்புகளையும் தயை கூர்ந்து மிக மிக உன்னிப்பாக கவனிப்பதோடு மாத்திரம் இல்லாதபடி கற்பலகைகளிலே எழுதுகிறது போல நம்முடைய இருதய பலகையில அதை அப்படியே பதித்து கொள்வோம். ஸோ முதலாவது குறிப்பு, அது ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தின் அடிப்படையிலே மிக 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 முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, இந்த வசனத்தினாலே இந்த வசனம் விசுவாசிகளாகிய நம்மை ஆக்சுவலி அது துள்ளி குதிக்க வைக்கக்கூடிய ஒரு வசனம். அருமையானவர்களே, அமேசிங் வேர்ட்ஸ். ஆனால் தமிழ் வேதாகமத்திலே நாம படிக்கும் போது ஒருவேளை இந்த வசனத்தினுடைய தாக்கம், அதனுடைய இன்டென்சிட்டி நம்மளே குறைய வாய்ப்புண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நானும் தமிழ் திருச்சபையை சார்ந்தவனாக அநேக வருடங்கள் இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் செய்ய வேண்டியது அவசியம் என்று நினைக்கிறேன். தமிழ் வேதாகமத்தை படிக்கிறவர்கள் வாசிப்போம். 8:1. அதற்கு முன்னால 7வது அதிகாரத்துல பின்பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிலைமையை சொல்வது கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பிடித்த பேசேஜாக இருக்கும். என்னை போலதான் நீங்களும் இருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடித்த பேசேஜ். அதுல என்ன சொல்லுகிறார்? நான் நன்மையை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், நன்மையை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு உண்டு. ஆனாலும் நான் விரும்புகிற அந்த நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்து விடுகிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொல்லுகிறார். அநேகர் சொல்லுவார்கள் இது அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உள்ள வாழ்க்கை என்று. அல்ல 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 என்பதை மிக தெளிவாக்கிக் கொள்வோம். தெளிவுகளோடு கூட நாம் எப்பொழுது படிப்போம் என்றால் 6வது அதிகாரத்துக்கு வரும்போது நாம் படிப்போம். ஆனால் மிக தெளிவாக சொல்லுகிறேன், அல்ல. அப்போஸ்தலனாக இருக்கும்போது உள்ள அவருடைய இன்னர் ஸ்ட்ரகிளை தான் அவர் சொல்லுகிறார். சொல்லிக்கொண்டு அந்த ஸ்ட்ரகிள், அதுல இருந்து 8வது அதிகாரத்துக்கு அவர் மூவ் பண்ணும் பொழுது என்ன சொல்லுகிறார்?
ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து, இந்த தமிழ் வேதாகமத்துல எப்படி இருக்கிறதோ அப்படி முதலாவது வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அருமையானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம கிறிஸ்தவ விசுவாசிகளா இதை படிக்கும் பொழுது இந்த ஒரு கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, இடையில இருக்கிற ஒரு ஃப்ரேஸ். என்ன ஃப்ரேஸ்? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள். அப்ப இதை படிக்கிற போது தமிழ் கிறிஸ்தவ சபையின் விசுவாசிகளாக ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து, ஆமா நான் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவனாக நான் இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா அடுத்த கிளாஸ் என்ன சொல்லுது? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்பனா நான் மாம்சத்தின்படி தானே நடக்கிறேன், எனக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டோ இல்லையோ அப்படி ஒரு மாதிரி ஒரு டவுட் வந்துருது. அருமையானவர்களே, அநேக மூல சுவடிகளிலே இந்த ஃப்ரேஸே கிடையாது என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. தம்பி ஜாஷோ பயன்படுத்துகிற அந்த ERV, அதை நான் இப்பதான் புதுசா பாக்குறேன். அதுல அந்த அந்த பகுதியே கொடுக்கப்படலை. ESV டிரான்ஸ்லேஷன், NLT டிரான்ஸ்லேஷன் எதுலையுமே அது கிடையாது. அருமையானவர்களே, என்ன இருக்குது அப்புறம்? ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அமேசிங் வேர்ஸ். அத நான் ஹிந்தி வேதாகமத்துல கடந்த வாரத்துல அந்த ஹிந்தி சகோதரர்களுக்கு அந்த வசனத்தை காண்பிக்கும்படியா நான் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அழகா தெளிவா அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறார்கள். என்ன அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா, அதை தமிழ நான் சொல்றேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருப்பவர்களுக்கு அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்புறம் பிராக்கெட்ல போட்டிருக்கு, ஏனென்றால் அவர்கள் மாம்சத்தின்படி நடப்பதில்லை, ஆவியின்படி நடப்பார்கள் என்று. அமேசிங் டிரான்ஸ்லேஷன். அருமையானவர்களே, அதை நம்ம தமிழ் வேதாகமம் நாம் பயன்படுத்துகிற அந்த வேதாகமத்திலே வாசிப்போம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, எப்படி புரிந்து கொள்ள வேண்டியுமானால், இன்னொரு காரியம் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை ரெண்டாக பிரிக்கலாம். 5ஆக முதல்ல பிரிச்சோம். ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் பிரிக்க வேண்டும். சோ இந்த காரியத்திலே உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும், 7.5 பில்லியன் மக்களையும் 2 கூட்டமாக பிரித்து விடலாம். எப்படி? ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்கள், people who are in Christ. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே இல்லாதவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி 2 கூட்டமாக பிரித்து விடலாம். நன்றாக மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். நாமெல்லாம் யாரெல்லாம் மறுபடியும் பிறந்த அனுபவம் உடையவர்களோ அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறோம். அதை குறித்து நாம் கொஞ்சம் கூட விளக்கமா கீழே பார்ப்போம் வசனங்கள்ல. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறோம் என்பதை மிக மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சோ இப்படி கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. there is no condemnation என்பது என்கிற இந்த காரியத்தை மிக ஆணித்தரமாக பதித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அருமையானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாகும் போது, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளான போது அல்லது ரட்சிக்கப்பட்ட போது, நீதிமான் என்று அவர் என்னை டிக்ளேர் பண்ணின போது, என்னை அறிவித்த போது, நான் அதுவரையிலும் செய்த பாவங்கள், அதற்கு அப்புறம் இப்பொழுது செய்கிற பாவங்கள், இனிமேல் எதிர்காலத்திலே நான் மரிக்கும் வரை செய்யும் பாவங்கள், எல்லா பாவங்களுக்கான தண்டனையும் அல்லது எல்லா பாவங்களும் இந்த தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் சாற்றப்பட்டது.
என்னுடைய பாஸ்ட் சின்ஸ், என்னுடைய பழைய கால பாவங்கள், என்னுடைய நிகழ்கால பாவங்கள், என்னுடைய வருங்கால பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் சாற்றப்பட்டு விட்டது. எல்லாவற்றினுடைய தண்டனையையும் அவர் ஏற்றுவிட்டார். ஆகையினாலே நம்ம ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஆகையினாலே சில துன்பங்கள் வரும்போது அல்லது பாடுகள் வரும்போது, ஒருவேளை நம்ம இந்த பாவம் செய்ததுனால தானே அருமையானவர்களே, மிக மிக இருதயத்திலிருந்து நான் பேசுகிறேன். கடந்த ஒரு வருடத்திலே, சமீபத்திலே என்று சொல்ல முடியாது, கடந்த ஒரு வருடத்திலே 2-3 மிஷனரிகள், சீனியர் மிஷனரிகள், விசுவாசிகள், சீனியரான மிஷனரிகள் என்னோடு பேசும்போது, யாரையும் நீங்க நினைக்க முடியாது, யாரையும் இவங்களா இருக்குமோன்ட்டு அப்படின்னால சொன்ன ஒரு காரியம் என்னை மிக மிக ஆழமாக சிந்திக்க வைத்தது, ஆழமாக என்னை பாதித்தது. அவங்க ஒரு தம்பி சொன்னாரு, அண்ணே இவ்வளோ பாடுகளை நான் அனுபவிக்கிறேன், செய்த பாவம்லாம் கொஞ்சம் நஞ்சமா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கெல்லாம் தண்டனை ஆண்டவர் தருகிறார் என்று. அருமையானவர்களே, இப்படி சிந்திக்க வைக்கிறான் பிசாசு. சீனியர் மிஷனரிக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்றால் நாமே மாத்திரம். அருமையானவர்களே, நமக்கு பாடுகள் வரும்போது தண்டிக்கிற ஒரு பிதாதான். அதை குறித்து நம்ம பிறகு எப்பயாவது பார்ப்போம். ஆனால் இந்த பாடுகள் வரும் பொழுது நாம் நினைவிலே நிறுத்திக் கொள்ள வேண்டியது காரியம் என்னவென்றால், நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்காக இருக்கிறார், அல்லது he is for me. அவர் எனக்கு ஆனவர் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவர்கள், அவிசுவாசிகள், அவர்கள் தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கினைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலே எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கினை தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எதிராளியா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு அவர் சத்ருவா இருக்கிறார். ஒரு நொடி பொழுதிலே 4800 நட்சத்திரங்களை, சூரியனை காட்டிலும் பிரம்மாண்டமான நட்சத்திரங்களை ப்ரொடியூஸ் பண்ணி அவைகளுக்கு இடமும் உண்டாக்குகிற அவ்வளோ பெரிய அந்த சர்வ ஆளுமையும் சர்வ வல்லமையும் உள்ள கடவுள் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு சத்ருவா இருந்தால் அது எவ்வளவு பயங்கரமான காரியம் என்று யோசித்து பாருங்கள். நாம் அப்படிப்பட்ட நிலைமையில இல்லை. அதற்கு நீங்கள் ஆக்கப்பட்டோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அருமையானவர்களே, இதை நாம் எப்பொழுதும் மனதிலே வைத்துக் கொள்வோம். 2வது சத்தியம் என்ன? நீதிமானாக அறிவிக்கப்பட்டதுதான் உறுதியான அஸ்திபாரம். நாம மறுபடியும் பிறந்த போது நமக்கு விசுவாசிப்பதற்கான திராணியை அவர் கொடுத்தார். அந்த விசுவாசத்தின் மூலமாக கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். அப்படி நாம் ரட்சிக்கப்பட்ட போது ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி ரட்சிப்பு நமக்கு சொந்தமாகி விடுகிறது. அல்லது நாம் தெளிவாக பார்த்தோம், ஆனால் மீண்டும் நாம பார்ப்போம். அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லுகிற ரட்சிப்பு, விசுவாசிக்கிறவனுக்கும் ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. சுவிசேஷம் தேவ பலனா இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதிலே சொல்லப்படுகிற ரட்சிப்பு ஃபியூச்சர் ரட்சிப்பு. அருமையானவர்களே, சோ நாம நீதிமானாக அந்த நேரத்திலே, அதாவது நாம் விசுவாசித்து வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இவன் மேலே ஆக்கினை தீர்ப்பு இல்லை, இவன் நீதிமான். நம்ம பயங்கர பாவியா அங்க போய் நிற்கிறோம் கோர்ட் ரூம்ல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் நீதிமான். ஏன்?
என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை இவன் மேல் சாட்டுகிறேன். அவருடைய நீதி, என்னுடைய குமாரனுடைய நீதிதான் இவனுடைய நீதி என்று சொல்லி நீதிமான் இவன் நிரபராதி என்று அறிவிப்பை வெளியிடுகிறார், டிக்ளேர் பண்ணுகிறார். அப்படி அவர் டிக்ளேர் பண்ணும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அந்த இனி வரப்போகிற ரட்சிப்பு அல்லது கடைசி நாட்களில் வெளிப்பட போகிற தேவனாகிய கர்த்தருடைய அந்த நித்திய ஆக்கினை தீர்ப்பு இருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அப்படியானால் அர்த்தம் என்ன? அதுவரை கொண்டு சேர்க்கும் பொறுப்பை அவர் எடுத்திருக்கிறார். அல்லது நன்றாக இருதயத்திலே இதையும் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள், அந்த ஹைப்பர் கிரேஸ் அதை போதிப்பவர்களும் இதை சொல்லுகிறார்கள். ஆகையினாலே இதுல ஏதோ ஒரு நுணுக்கம் இருக்கிறது. ஆகையினாலே மிக மிக இதை தெளிவாக தயை கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உண்மையாய் மறுபடியும் பிறந்தவர்கள், அவர்களுக்கு கடைசி ரட்சிப்பு வரையிலும் அவர்களை கொண்டு சேர்ப்பதற்கான பலன், வல்லமை இந்த சுவிசேஷத்திற்கு இருக்கிறது என்பதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். The gospel is the power of God unto salvation என்று அவர் சொல்லும்போது ரோமர் 1:16 அது கடைசி ரட்சிப்பை குறிக்கிறது என்று தெளிவாய் பார்த்தோம். இன்னும் நாம் பார்ப்போம். ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை கடைசி ரட்சிப்பு வரை கொண்டு சேர்க்கும்படி அவர் உறுதி பூண்டிருக்கிறார். அல்லது இதைத்தான் நாம் சொல்லுகிறோம், நம்முடைய ரட்சிப்பு, நாம் பெற்ற ரட்சிப்பு, கிருபையினாலே விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாம் கடைசி வரை ரட்சிக்கப்படுவதற்கு அது பாதுகாப்பாக இருக்கிறது. இட்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் சால்வேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இதைத்தான் ஹைப்பர் கிரேஸ் பீப்புளும் சொல்றாங்க. ஆனால் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய ரட்சிப்பு உறுதியானது, கடைசி வரை கொண்டு சேர்க்கக்கூடியது என்பதற்கு இன்னும் ஒரு சில வசனங்களை கண்டிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்று நான் யோசித்தேன். முதலாவது நாம் பார்க்க வேண்டிய பகுதி ரோமர் 8:28. நாம் அடிக்கடி வாசிக்கிற ஒரு பகுதி தான். ஆனாலும் புதிதானவர்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். இதை தங்க சங்கிலி வசனங்கள் என்று சொல்லுவார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நன்றாக கவனியுங்கள் என்னோடு கூட. அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், 28வது வசனம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அப்படின்னா ரட்சிப்புக்கேற்ற அழைப்பை பெற்ற நாம் எல்லாருமே அவருடைய தீர்மானத்தின்படிதான். எபேசியர் 1வது அதிகாரத்திலே அவருடைய தீர்மானம் என்ன என்று பார்க்கிறோம். அந்த தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்றால் தேவன் நாம் ரட்சிக்கப்பட்ட போது அவருடைய அன்பை நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். சோ இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும் போது தயை கூர்ந்து நான் முதல்ல சொன்னது மாதிரி 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள், கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறவர்கள். நான் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறேன், ஆகையினாலே தேவனுடைய அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது. சோ என்னை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாருக்கும் அல்ல, கிறிஸ்துவுக்கு உள்ள இருப்பவர்களுக்கு, நமக்கு தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானோராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, ஃபோர் நாலேஜ், எவர்களை முன்னறிந்தாரோ நம்மை அதுல வச்சு பார்க்கணும், அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு முன்குறித்திருக்கிறார். அவர் அதை கண்டிப்பாக செய்வார், செய்து கொண்டிருக்கிறார். 30, எவர்களை முன்குறித்தாரோ, அப்படி முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். இந்த ஸ்டெப் வரைக்கும் ரொம்ப தெளிவு. எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை
மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்படின்னா கடைசி நாளிலே நாம் கிறிஸ்துவின் மகிமையிலே பிரவேசிப்பதை குறித்து அங்கே சொல்லுகிறார். சோ அது வரையிலுமே டிராப் அவுட்ஸ் யாரும் இல்லை. எவர்களை முன் குறித்தாரோ அதிலிருந்து முன் குறித்தல், எவர்களை முன் அறிந்தாரோ முன் குறித்தார், முன் குறித்தவர்களை அழைத்தார், அழைத்தவர்களை நீதிமானாக டிக்ளேர் பண்ணினார், எவர்களை அப்படி நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் அதற்கு இடையில உள்ள காரியமும் நமக்கு கேரண்டி பண்ணப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் தெசலோனிக்கேயர்ல ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கிறோம். அதுல 1 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் வெரி குட், ஸ்கிரீன்லயே வருது. 5வது அதிகாரம் 24வது வசனம், 23, 24. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை, தெசலோனிக்கேய சபைக்கு எழுதுகிறார், நமக்கு எழுதுகிறார், தெசலோனிய விசுவாசிகளுக்கு, நமக்கு. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அது வாழ்த்துதல் போல தெரியலாம் நமக்கு, வாழ்த்துதல் தான். ஆனால் அதிலேயும் மிக மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. 24வது வசனம். ஏன், எதனால் அப்படி அவர் நம்மை காப்பார் என்பதற்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை சொல்கிறார். எம்பிடிசி மாணவர்களாகிய நமக்கு நன்றாக தெரியும், தேவனாகிய கர்த்தர் அவருடைய மகிமைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று. அதுதான் 24வது வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். உண்மை, அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய உண்மை என்பது அவருடைய மகிமையிலே ஒரு அங்கம். அவர் உண்மை குலைச்சலாய் நடக்க மாட்டார். அவர் தம்முடைய மகிமைக்கு எப்பொழுதும் முன்னுரிமை கொடுக்கிறார். அவர் தம்முடைய மகிமைக்கு முன்னுரிமை கொடுப்பதினாலே, அதன் அடிப்படையிலே உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் குற்றமற்றதாக அவர் காப்பார். யூதான் நிருபத்துல கடைசி வசனம் நமக்கு தெரியும். இன்னொரு ரெஃபரன்ஸ் அதில் நான் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க பிறகு மெதுவா வாசிங்க, சமயம் இல்லாதனால அந்த ரெஃபரன்ஸையும் நான் விட்டுடுறேன். கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் 1:8-9, அதுவும் இதே மாதிரி மிக மிக அருமையான ஒரு வசனம். ஸோ இந்த 2 காரியத்தையும் நீங்கள் முதலாவது தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். முதலாவது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருப்பதினாலே எனக்கு இப்பொழுதும் ஆக்கினை தீர்ப்பில்லை, எனக்கு கடைசி ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. நான் அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவன் அல்ல, எனக்கு ஆக்கினை தீர்ப்பே கிடையாது. அல்லது எனக்கு விரோதமாக தேவனாகிய கர்த்தர் இல்லை, எனக்கு சாதகமாக இருக்கிறார், என் பக்கத்திலே இருக்கிறார், எனக்கு விரோதியாக அல்ல, எனக்கு சாதகமாக இருக்கிறார். 2வது, இந்த நீதிமானாக அவர் என்னை டிக்ளேர் பண்ணும் பொழுது அவர் அருளிய அந்த ரட்சிப்பு, அது கடைசி வரையிலும் அதை அவர் உறுதியாய் காப்பதற்கு கேரண்டி கொடுத்திருக்கிறார் என்கிற இந்த அருமையான வாக்கு தத்தங்கள். அருமையான, இதுதான் நமக்கு வாக்கு தத்தங்களில் எல்லாம் மேலான வாக்கு தத்தம். 3வது குறிப்புக்கு நான் போலாம். ஆனா 3வது குறிப்பு என்ன சொல்லுகிறது? ஆனால் நடைமுறை பரிசுத்த வாழ்வு மிக அத்தியாவசியம்.
அருமையானவர்களே, நாம் பரிசுத்தமாய் ஆக்கப்படுவது, பரிசுத்தமாக்கப்படுவது, பரிசுத்தம் நமக்கு மிக மிக முக்கியம். என்னை அவர் முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். என்னை கடைசி வரையிலும் அவர் பாதுகாத்து, எனக்கு அவர் அருளிய ரட்சிப்பை கடைசி வரை பாதுகாத்து என்னை மகிமையிலே கொண்டு சேர்ப்பார் என்பது அவருடைய மகிமையின் மேல் ஆணையாக நிச்சயமாக 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 நடக்கக்கூடிய காரியம். ஆனால் வேதம் ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரையிலும் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். நிறைய ரெஃபரன்ஸ் நான் கொடுத்திருக்கேன். இது இல்லாதபடி நிறைய ரெஃபரன்ஸ் உண்டு. எபிரேயர் 12:14 நமக்கு மிகவும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம் தான். ஆனாலும் இல்ல, அந்த எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. ஃபுல் ஸ்டாப். அதுக்கு மேல கிளாஸே கிடையாது, அதுக்கு மேல கமா எதுவுமே கிடையாது. பரிசுத்தம் இல்லாமல் மோட்சத்துல போயிடலாம், தேவனை பார்க்கலாம், இயேசுவை பார்த்திடலாம் அப்படின்னா முடியாதுன்னு வேதம் தெளிவாக தெளிவாக சொல்லுகிறது. இன்னொரு காரியம் அருமையானவர்களே, நாம் எப்பொழுதும் நினைக்க வேண்டும். பாஸ்டர் டேவிட் பாசன் ரொம்ப அழகாக சொல்வார், வேதாகமமே என்னவென்றால் தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, தன்னுடைய குமாரனுக்கு திருமணம் செய்யும்படியாக ஒரு மணவாட்டியை நியமிக்க வேண்டும் என்று விரும்பி அவர் ஒரு மணவாட்டியை தேடி மணவாட்டியை கண்டுபிடித்ததுதான் இந்த வேதாகமம் என்று சொல்லி ஒரு சுருக்கமாக சொல்லுவார். அருமையானவர்களே, இந்த மணவாளனாகிய, அது உண்மை, அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக இருக்க வேண்டுமானால் உரிய அந்த குவாலிஃபிகேஷனை பூர்த்தி செய்யாதபடி மணவாட்டியாக முடியாது. அவர் கரைதிரை இல்லாதவராக, அவர் 100% பரிசுத்தவானாக இருக்கிறபடினாலே அவருக்கு மணவாட்டியாகிய நாம் கரைதிரை அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் நம்முடைய பொறுப்பாக வலியுறுத்தப்பட்டிருக்கிற ஒரு காரியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்பதை எபிரேயர்ல வாசித்தோம். இன்னொரு வசனம் வாசிக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் சமீபத்துல அதை மெமரைஸ் பண்ணதுனால நான் மிகவும் உந்தி தள்ளப்படுகிறேன். 2 பேதுரு 3வது அதிகாரம் 10, 11, 12. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அருமையானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு மிகவும் சமீபமாய் இருக்கிறோம் என்பது அநேக காரியங்களிலிருந்து தெளிவாகி கொண்டிருக்கிறது. அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் யாரு? விசுவாசிகள். யாரு? மிகுந்த சஃபரிங்ஸ்ல, மிகுந்த போராட்டத்திலே இருக்கிற அந்த விசுவாசிகள். நாம் ஏற்கனவே பார்த்தோம், பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கி, ஆசியா நாடுகளில சிதறி போய் வழி நடந்து கொண்டிருக்கிற அந்த விசுவாசிகள், அவர்கள் மிகுந்த துன்பத்திலே போய்கொண்டிருந்தாலும் விசுவாசத்திலே உறுதியா இருக்கிறவர்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோம். நமக்கு தெரியும். அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். திரும்பியும் அவர் சொல்லுகிறார், 12வது வசனம் ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். காத்திருக்கிறோமா அருமையானவர்களே? அது நம்ம இழுக்கிறதா?
தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். இஸ் இட் அ பார்ட் ஆஃப் அவர் பிரேயர்? இது நம்முடைய அன்றாட ஜெபத்தினுடைய அங்கமாக இருக்கிறதா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கும்படியா இயேசுசாமி கற்றுக் கொடுத்தாரே. அதனுடைய அர்த்தம் என்ன? நான் சீக்கிரமாய் வர வேண்டும் என்று நீங்கள் மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அதனால என்ன பலம்? தொடர்ந்து எழுதுகிறார், அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். 13வது வசனம் நம்முடைய இதுதான் ஃபெய்த். இதுதான் நமக்கு வாக்குத்தத்தங்களில் எல்லாம் மேலான வாக்குத்தத்தம். அருமையானவர்களே, வாக்குத்தத்தங்கள் என்று வேதம் சொல்லும் போது இந்த வாக்குத்தத்தத்தை தான் குறிக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? அவருடைய வாக்குத்தத்தத்தின் படியே நீதிவாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். மிகுந்த ஆவலோட காத்திருக்கிறோம். அப்படியானால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அந்த விசுவாசிகளுக்கே பேதுரு எழுத வேண்டியது நிர்பந்தமானால் நாமெல்லாம் எம்மாத்திரம்? அப்போ நமக்கு இயேசு அருளின ரட்சிப்பு காக்கப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதுல தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த மகிமைப்படுத்துதல் அனுபவம் வரையிலும் கொண்டு போவதற்கு அவர் சர்வ ஆளுமை உடையவராக இருக்கிறார். அந்த பொறுப்பை அவரே எடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் தம்முடைய மகிமையின்படி அதை ஆணையிட்டிருக்கிறார். அந்த மகிமை குலைச்சல் அவருக்கு உண்டாகிவிடக் கூடாது என்பதற்காக அவர் நம்மை கொண்டு சேர்க்கிறவர். அப்படியும் சொல்லியிருக்கு. ஆனா நீங்கள் எப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? அப்ப இந்த மாதிரி வசனங்களை பார்க்கும்போது அதிலே மனிதருடைய அல்லது விசுவாசிகளாகிய நம்முடைய பொறுப்பு வருகிறது. அப்ப இந்த ரெண்டும் எப்படி ஒத்து போகிறது என்பதை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மிக நன்றாக புரிந்து கொள்வோமானால் நலமா இருக்கும். ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகிறது என்பதை நம்ம 6வது அதிகாரம், இந்த 6வது அதிகாரம் is a beautiful chapter that describes the sanctification of believers. விசுவாசிகளுடைய அந்த பரிசுத்தமாகுதலை குறித்து இந்த 6வது அதிகாரத்திலே மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். ஆனால் நான் இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த 4 மிக முக்கியமான காரியத்திலே நான் கடைசியாக அதை ஆட் பண்ணி இருக்கிறேன். மிக 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 முக்கியமானது. இப்ப பரிசுத்தமாகுதலிலே அவர் சர்வ ஆளுமையுடையவர், நாம் பரிசுத்த வாழ்க்கையை நடப்பிக்கிறவர்கள். அப்படியானால் அவர் சர்வ ஆளுமை உள்ளவர் என்றும் அவர் தம்முடைய மகிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதையும் நாம் எப்படி சொல்ல முடியும்? அல்லது அவர் சர்வ ஆளுமை உடையவர் என்று எப்படி சொல்ல முடியும்? நான் தானே பரிசுத்தத்தை நடப்பிக்கிறேன் என்றால் சிம்பிளா அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால், பரிசுத்தத்தை நாம் நடப்பிப்பதற்கான வல்லமை அவரிடத்திலிருந்து வருகிறது. இதுதான் சிம்பிளா. இதுதான், இதைத்தான் நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே வாசிக்கிறோம். சோ இப்போ ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்கிற இந்த சீரீஸ்ல இவ்வளவுதான் சொல்ல முடியும், அல்லது இவ்வளவுதான் நாம பார்க்கணும். இது ஒரு அந்த காலத்துல கிறிஸ்துமஸ்க்காக பலகாரம் செய்வாங்க. எங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் இருக்கும் நினைக்கிறேன். அப்போ எங்க அம்மா ராத்திரி மிட் நைட் தான் அதெல்லாம் செய்வாங்க. ஸோ அந்த அடுப்பங்கரைய சுத்தி இருப்போம் நாங்கெல்லாம் 5 பிள்ளைங்க. ஸோ சுட சுட ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டேஸ்ட் பண்றதுக்காக எல்லாருக்கும் ஒன்னொன்னு கிடைக்கும், தொடர்ந்து கிடைக்காது. அதுக்கு பிறகு கிறிஸ்மஸ்க்கு பிறகுதான், கிறிஸ்மஸ் டைம்ல சாப்பிட்றதுக்கு. ஸோ அது மாதிரி டேஸ்ட் பண்றது மாதிரி இந்த 22, 23வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால், ஒருவேளை இதை விபரமாக பார்த்த பிறகுதான் நாம உள்ளுக்கு போனோங்கிறது அவருடைய சித்தமா இருந்தால் நாம் அடுத்த வாரத்துல பார்க்கலாம். அல்லது
இந்த டேஸ்டர் மாதிரி இந்த வசனத்தை பார்ப்போம். இதனுடைய ரகசியம் என்ன? இது எப்படி? அவர்தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், அவர்தான் நம்மை கரையற்றவர்களாக திரையற்றவர்களாக மாற்றி அவருடைய குமாரனுக்கு மணவாட்டியாக எலிஜிபிளா மாத்தி அந்த கல்யாண விருந்துக்கு கொண்டு சேர்க்கிறார். அவருடைய சர்வ ஆளுமை தான் இருக்குது. அப்போ எப்படி நாம நிறைவேற்றுகிறோம் என்று சொல்ல முடியும்? இல்லாட்டி நம்ம சும்மா இருக்க முடியுமா அப்படின்னா 22, 23 வசனங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். நல்லா அந்த வசனத்தை ஐ திங்க் இந்த 2 வசனங்களையும் நீங்க மனப்பாடம் செய்தா நல்லதுன்னு சொல்லி யோசிக்கிறேன். பாவம் என்பதை ஒரு எஜமானாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வர்ணிக்கிறார். இந்த இடத்துல மாத்திரம் இல்லை, அந்த 6வது அதிகாரம் முழுவதும் பாவம் ஒரு எஜமான். காயின் ஆபேலை கொலை செய்வதற்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் ஒரு நல்ல வார்னிங்க கொடுத்தாரு. நீ நன்மை செய்தால் உனக்கு உனக்கு ஏன் இப்படி வருது? நன்மை என்ன அப்படின்னா, உன்னுடைய சகோதரனை போல நீ விசுவாசித்திருக்கலாம், அதாவது நீ விசுவாசத்தை அப்ளை பண்ணியிருக்கலாம். பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும் அப்படின்னு சொல்றார். அதன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் என்று சொல்லுகிறார். அதான் இது பாவம் என்கிறது. ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் டிசைர். அருமையானவர்களே, இந்த டிசைர் அப்படிங்கிற விருப்பம் என்கிற காரியம் அநேக இடங்களிலே புதிய ஏற்பாட்டிலே இச்சை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால நாம அதை வேற மாதிரி எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அருமையானவர்களே, பாவம் என்பது ஒரு ஸ்ட்ராங்கான டிசைர், ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு எஜமான். அந்த எஜமானுக்கு தான் நம்ம அடிமையா இருந்தோம். 2 எஜமானுக்கு தான் நம்ம அடிமையா இருக்க முடியும். அருமையானவர்களே, இங்கேயும் சுதந்திர சித்தம், ஃப்ரீ வில் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு ஒரு காரியம் நான் சொல்லுகிறேன். மனிதர்களை 2ஆக பிரிக்கும் போது 2 கூட்டம். ஒரு கூட்டம் அந்த பாவம் என்கிற ஆசைக்கு அடிபணிந்து தன்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்கிறவர்கள். ஃப்ரீயா யாரும் கிடையாது. தன்னுடைய சித்தத்தை பாவம் என்கிற ஆசைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் இந்த சித்தத்தை தேவனாகிய கர்த்தருக்கு அல்லது இயேசு கிறிஸ்து என்கிற எஜமானுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசை இந்த இயேசுவை பற்றி இருக்கும். ஆசை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், டிசைர். அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். இப்பொழுது நீங்கள் பாவம் என்கிற எஜமானின் இன்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள். பாவத்துக்கு அடிமைகளா இருந்தீங்க, உங்களுடைய சித்தம் அவனுக்கு அடிமையா இருந்தது. இப்போ உங்களுடைய சித்தம், உங்களுடைய ஆசையை விட்டுட்டு சித்தம் தேவனுக்கு அடிமையாக இருக்கிறது. அப்படி ஆக்கப்பட்டீர்கள். அந்த பாசிவ் வாய்ஸ்ல இருக்குது. அதையும் நீங்க பாருங்க, அதையும் இந்த வசனத்துல அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு, யாரோ ஒருத்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறாங்க. அங்கேயும் அவருடைய சர்வ ஆளுமையை பார்க்கிறோம். தேவனுக்கு அடிமைகள் ஆனீர்கள். தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அந்த பலன் என்கிற வார்த்தையும் அருமையான இந்த பிப்ளிக்கல் லாங்குவேஜ்ல நமக்கு ப்ராப்ளம் இருக்கு. அதனால நான் நினைக்கிறேன் ஜாஷ்வா யூஸ் பண்ற அந்த வெர்ஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல என்ன போட்டிருக்குன்னு தெரியல. ஆனா உங்களுக்கு கிடைக்கும் பலன், ஃப்ரூட். இதுல நம்முடைய எஃபர்ட் கிடையாது, நம்முடைய கிரியை கிடையாது, அது பலனாக வருகிறது. ஆவியின் கனிகள், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உருவாக்குகிற
கனிகளாக ஆட்டோமேட்டிக்கா வெளியே வருகிறது. நான் அன்பா இருக்க வேண்டும் என்று விரும்பி சித்தம் கொண்டு அன்பு என்கிற ஒரு பழத்தை கொண்டு வந்து நேச்சுரலா ஆர்டிபிஷியலா ஒட்டி வைக்க முடியாது. பரிசுத்தமாகுதல் ஒரு பலனாக ஃப்ரூட்டாக உங்களுக்கு கிடைக்கிறது. அதன் முடிவோ நித்திய ஜீவன். நல்ல கவனிங்க, முடிவு நித்திய ஜீவன் சொல்லியிருக்காருல்ல, அந்த ஃப்ரேஸ், அந்த முடிவோ நித்திய ஜீவன் என்பதற்கு ஒரு ஆதாரம் தான் 23வது வசனம். அநேக வேளையில நம்ம இந்த 23வது வசனத்தை சுவிசேஷ வார்த்தையாக ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சொல்ல முற்படுவதனால இதனுடைய சரியான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வதில்லை. ஆனா அருமையானவர்களே, இந்த சாங்டிபிகேஷன் என்று 6வது அதிகாரம் முதல் 11வது அதிகாரம் வரையும் சொல்லப்பட்டிருக்கிறதும் சுவிசேஷம் தான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முழு ரோமருக்கு எழுதின நிருபமும் சுவிசேஷம். So we are called for a gospel living. நாம் மார்ட்டின் லூத்தருடைய கூற்றுப்படி நாம் சுவிசேஷ வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோ முடிவோ நித்திய ஜீவன். அது எதுல ரிசல்ட் ஆகுதுன்னா நித்திய ஜீவன்ல முடியுது. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி 23வது வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவமாகி எஜமானுக்கு நீங்கள் ஊழியம் செய்தீர்களே ஆனால் அவன் சம்பளம் கொடுக்கிறவன். இதெல்லாம் நன்றாக அசை போட்டு சிந்திக்க வேண்டிய காரியம். அருமையானவர்களே, பாவம் என்கிற எஜமானை நீங்கள் சேவிப்பீர்களே ஆனால் அவன் கொடுப்பது சம்பளம். நாமெல்லாம் நான் இல்லை, நீங்கெல்லாம் கம்பெனில ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க ஏன் மாதம் முடியும் போது சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஒரு மாதமும் உங்களை கசக்கி பிழிந்திருக்கிறார்கள், உங்களுடைய நேரத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள், உங்களுடைய எனர்ஜி அங்கே பிழியப்பட்டிருக்கிறது. அதற்கு காம்பன்சேஷனாக சம்பளம் கொடுக்கிறார்கள். இதுல நிறைய காரியம் அடங்கி இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ, தேவன் சம்பளம் கொடுக்கிறவர் அல்ல. அவரிடத்திலிருந்து வருவது எல்லாமே இனாமாக வருகிறது. நாம் அவருக்கு வேலை செய்யவில்லை, கிருபை வரமாக வருகிறது. கொஞ்சமும் தகுதியற்றவர்களாக அவரிடத்திலே வருகிறோம். அவர் கிருபையாக நம்மை ரட்சித்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய கிருபை வரம் என்னது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை அருமையான நிறைய வேளையில நம்ம நித்திய ஜீவனை சரியாக புரிந்து கொள்வதில்லை. நம்ம என்று விசுவாசித்தோமோ அல்லது என்று ஆண்டவர் நம்மை ரட்சித்தாரோ அப்பொழுது நமக்கு அவர் அருளி இருக்கிறது நித்திய ஜீவன் என்றால் அர்த்தம் என்ன? அவரை அந்த எப்படி சொல்வது, அந்த பிரம்மாண்டமான மகிமை, அளவிட முடியாத மகிமையில் வாசமாயிருக்கிற அளவிட முடியாத அந்த மகிமையின் தேவன், மகிமையின் இயேசுவை நித்திய காலமாய் கண்டு ரசிக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனை இப்பொழுதே நமக்கு கொடுத்திருக்கிறார். பார்ஷியலா நம்ம இங்க அனுபவித்துக் கொண்டே போகிறோம். ஆனால் நித்திய ஜீவன் நமக்கு ஏற்கனவே கிடைச்சாச்சு, அதுல நம்ம பிரவேசிப்போம். பாருங்க, இப்ப ரெண்டையும் நல்லா இணைச்சு நீங்க தியானிச்சு பாருங்க, தொடர்ந்து தியானிங்க. நித்திய ஜீவனை அவர் வாக்கு பண்ணியிருக்காரு. அப்ப நித்திய ஜீவன் வரைக்கும் சேர்ற அந்த காரியம் அதுதான் 23வது வசனத்துல அதாவது பரிசுத்தம் ஆகுதல் என்கிற பலன் அல்லது அந்த பாத், அதுல செல்வதற்கான அந்த வல்லமையும் அதிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமானால், உதாரணமா இளங்கோ ஃப்ரெட்டிட்ட சொல்றாருன்னு வச்சுக்குவோம், நான் பெங்களூர்ல அங்கிள் வீட்டுக்கு போறோம், கார்ல போறேன், உங்களை நான் ஃப்ரீயா கூப்பிட்டு போகலாம், நீங்க என்னோட ஏன் கார்ல ஃப்ரீயா நீங்க வந்துருங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம முடிவு அங்க அங்கிள் வீட்டுல போய் சேர்ந்துருவோம். போற வழியில அவர் சொல்லுவாரு, இளங்கோ ஆனா நீங்க பெட்ரோல் மாத்திரம் நீங்க போட்டுருங்க அப்படின்னா அது என்ன ஃப்ரீயா? அருமையானவர்களே, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். சோ அந்த நித்திய ஜீவனை வாக்கருளி இருக்கும் போது
அவர் எல்லாவற்றையுமே அவருடைய கிருபை வரமாக அருளுகிறார் என்பதுதான் பெரிய காரியம். அருமையானவர்களே, இன்னும் அந்த ஒரே ஒரு சத்தியத்தை மாத்திரம் மென்ஷன் பண்ணி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆனால் இது மிக 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 இந்த இந்த எல்லா காரியத்துக்கும் அடிஸ்தானம் போல இருக்கிற ஒரு சத்தியம் அருமையானவர்களே. அதுவும் 6வது அதிகாரத்துல தான் இருக்கிறது. 6வது அதிகாரம், அகெயின் ஐ சே, விசுவாசிகளுக்கு எல்லாமே 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரம் அமேசிங் சாப்டர்ஸ். அதை நாம் திறப்பதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும், உதவி செய்வாராக. அருமையானவர்களே, அந்த 6வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம் முதல் 5, 6, 7 வசனங்களிலே இந்த டாக்ட்ரின், இது ஒரு டாக்ட்ரின், இது ஒரு போதனை. இது நம்முடைய திருச்சபைகளிலே நான் சொன்னேன் இல்லையா, அந்த 5 கேட்டகரி ஆஃப் பீப்புள், அல்லது முதல் இருக்கிற குறைந்தபட்சம் அந்த 4 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு, விசுவாசிகளுக்கு மிக 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 அவசியமான ஒரு போதனை, டீச்சிங். அருமையானவர்களே, இது இல்லாதபடி வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை நடத்த முடியாது, கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்த முடியாது. உன்னை போக்கிலும் வரத்திலும் காத்துக் கொள்வார், இப்படிப்பட்ட பிரசங்கங்களை சப்ஸ்டிடியூட் பண்ணி இந்த காரியங்களை போதித்தால் எவ்வளவு நலமா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், ஒருவேளை ஒரு சென்னையை சார்ந்த, நான் பேர் சொல்ல முடியாது, சென்னையை தான் சார்ந்த ஒரு மிகப்பெரிய மெகா சர்ச்ல இருந்த ஒருவர், ஒரு விசுவாசி, அநேக வருஷங்களாக விசுவாசியாக இருந்தவர், ஒரு நாள் என்னிடத்துல ஓபன் பண்ணினாரு, அண்ணே, நான் உங்கள்கிட்ட சொல்ல வெட்கப்படுகிறேன், அநேக நாட்களாக நான் விபச்சாரத்துக்கு அடிமையாயிருக்கிறேன் என்று. How can it be? ஒரு பென்டிகாஸ்டல் சர்ச் என்று, ஆவிக்குரிய சபை என்று பெயர் பெற்ற சபையிலே ஒரு விசுவாசி அப்படி இருக்க முடியும்? இந்த சத்தியம் அல்லது இந்த டாக்ட்ரின்னா என்னன்னா, டாக்ட்ரின் ஆஃப் யூனியன் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு இணைக்கப்படுதல் என்கிற சத்தியம். ஒரு வாட்டி ஃப்ரெட்டிக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தேன் நான், எம்பிடிசி. அவர் படிக்கும் போது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவில் இன் கிரைஸ்ட் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் நியூ டெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு தடவை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் செய்தார் அந்த அசைன்மெண்ட்டை. அருமையானவர்களே, குறைந்தபட்சம் 73 முறை இந்த ஃப்ரேஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள். அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்கு உள்ளாக, அல்லது இது எப்ப நடந்துச்சுன்னா 2000 வருஷங்களுக்கு முன்பதாக, நன்றாக கவனியுங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடூரமாக ஆணியடிக்கப்பட்டு குரூரமான அல்லது கொடூரமான வேதனை அனுபவித்து துடித்து செத்த அந்த வேளையிலே அவருடைய மரணத்தின் சாயலிலே அல்லது அவருக்குள்ளே நாம் இணைக்கப்பட்டோம். இத சில தியாலஜியன்ஸ் மிஸ்டிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சாரார் மிஸ்டிக்கல் என்று கூட நாம் அதை சொல்ல முடியாது. திஸ் இஸ் ரியாலிட்டி. அப்படிதான் நான் நம்புகிறேன். நான் அதை எப்படி புரிந்து கொள்ளுகிறேன் என்றால், இப்பொழுது நாம சரீரத்திலே வாழ்கிற வாழ்வு ஷேடோ வாழ்வு, அது ஒரு நிழல் போன்ற வாழ்வு தான். இது வாழ்வு அல்ல, இது வாழ்வு அல்ல, இது வாழ்வு அல்ல, இது வாழ்வு அல்ல. நன்றாக ஆணித்தரமாக பதித்துக் கொள்வோம். இது வாழ்வு அல்ல, இது நிழல் போன்ற வாழ்வு. இந்த நிழல் போன்ற வாழ்வில் அந்த கூடாரம் அது மறைந்து போகும். அப்போ அந்த உண்மையான வாழ்வு, அந்த ரட்சிக்கப்பட்ட பொழுது அவர் நித்திய ஜீவனை அருளினாரே, அந்த வாழ்வு மறைக்கப்பட்டு இருக்கிறது. அது வெளிப்படும், அது வெளிப்படும். அப்போ ரியாலிட்டியில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான், we were united with Christ. 8வது வசனம், 5வது வசனத்துல இருந்து 1-2 வசனங்களை வாசிப்போம். ஆதலால்
அவருடைய மரணத்தின் சாயலில், இதை குறித்து தான் முழுமையா பேசுறாரு. பட் இது நக்ஷல். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். அருமையானவர்களே, இதுல அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லக்கூடியது ஃபியூச்சரை குறிக்கிறது. அதாவது நாம இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒரு உயிர்த்தெழுதலின் சரீரத்தை பெற்று ஃபியூச்சர்ல இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. நீதிமானாக டிக்ளேர் பண்ணப்பட்ட போது நாம் இணைக்கப்பட்டோம். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோம். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டபடினாலே அவர் உயிர்த்தெழுதலின் சரீரத்தை பெற்றது போல நாம் உயிர்த்தெழுதலின் சரீரத்தை ஃபியூச்சர்ல பெறுவோம் என்று சொல்கிறார். அது எவ்வளவு நிச்சயம் பாருங்க. அதுக்குதான் சொல்லுகிறார், if we were united with Christ in his death, நிச்சயமா உயிரோட எழும்புவோம். ஆனா 6வது வசனத்துல நிகழ்கால புது வாழ்வை சொல்லுகிறார். நாம் இயேசுவோடு கூட மரணத்தில் இணைக்கப்பட்டு அவரோடு கூட மரித்தோம். ஆனால் நடைமுறையிலே புது வாழ்வு, மாற்றப்பட்ட வாழ்வு வாழும்படியாக ஒரு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்று பிரசன்ட் டென்ஸ் 6வது வசனத்திலே சொல்கிறார். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, அன்றாடம் நடைமுறை வாழ்க்கையிலே இனி பாவம் என்கிற எஜமானுக்கு நாம் ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இது நிகழ்காலம். 7வது வசனம் இது பாஸ்ட்ல நடந்ததை சொல்கிறார். மரித்தவன் எப்போ மரித்தான்? இயேசு கிறிஸ்து மரித்ததை என்று நான் விசுவாசித்து அந்த நீதிமான் என்று டிக்ளேர் பண்ணப்பட்டேனோ அன்று நடந்த காரியத்தை 7வது வசனத்திலே சொல்கிறார். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி, பாவம் என்கிற எஜமான் இடத்திலிருந்து நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையினால் இந்த வசனங்கள் எல்லாமே ஆங்கில வேதாகமத்துல கண்டிப்பா நீங்க படிச்சாகணும்னு நினைக்கிறேன், அல்லது இந்த பைபிள் ஸ்டடி கேட்கணும். ஃபார் 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 என்று போட்டு எழுதி இருக்கிறது. 5வது வசனத்திலே அவர் சொல்லுகிற கூற்றுக்கு 6வது வசனம் ஒரு அடிஸ்தானம் அல்லது அடிப்படை. அப்புறம் 6வது வசனத்திலே சொல்லப்படுகிற கூற்றுக்கு அடிப்படை 7வது வசனம் அல்லது நாம் நீதிமானாக்கப்படுதல். கோர பாவத்தில் இருந்த நமக்கு அப்படி அந்த பாவத்தோடு கூட, பாவ சுமையோடு கூட துடிதுடித்தவர்களாக சிலுவை அண்டையிலே வந்த பொழுது அதிலிருந்து விடுதலை செய்து நீதிமான் என்று டிக்ளேர் பண்ணினாரே 7வது வசனத்துல, அதன் அடிப்படையிலே அதிலிருந்துதான் அருமையானவர்களே ஊற்று போல வல்லமை பிரவாகித்து வருகிறது. நான் ஆக்கினைக்குட்பட்டவன் அல்ல, நான் கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டவன். I am united with Christ. இயேசுவோடு கூட நான் இணைக்கப்பட்டேனே. அந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து, அந்த திராட்சை செடியிலிருந்து இந்த கொடியாய நான் இணைக்கப்பட்டபடினாலே அங்கிருந்து சாரம் எனக்கு வருகிறது. நான் என்னை தனியாக எடுத்து போட்டால் சாரம் இல்லை, பலன் இல்லை, கனி கொடுக்க முடியாது. இணைக்கப்பட்டேன். இதுதான் ரியாலிட்டிங்கிறத மாத்திரம் நம்புங்க அருமையானவர்களே. இப்போ தோற்றமாக நமக்கு தோற்றம் அளிப்பதெல்லாம் ரியாலிட்டி இல்லை. இப்போ நமக்கு சில துன்பங்களும் துக்கங்களும் வரும் பொழுது இயேசு எனக்குள்ள இருக்காரா, இயேசு என்னை ரட்சித்தாரா, இது நிழல் போன்ற ஒரு வாழ்க்கை என்பதை ஆணித்தரமாக பதித்துக் கொள்வோம். We are living the life of Christ. கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான வல்லமை முழுக்க முழுக்க அங்கே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அமேசிங் ட்ரூத். பயப்பட வேண்டாம். அதனால நிச்சயமாக சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைப்படுத்தி அவர் நம்மை நிலைநிறுத்துவார். நம்முடைய மகிமைக்கென்று அழைத்தவர் நிச்சயமாய் செய்வார் என்று 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, எத்தனை பாக்கியம் பெற்றவர்கள்.
இது ஹவ் அப்படிங்கிறது தேவனுக்கு சித்தமானால் அடுத்த வாரம் அல்லது தொடர்ந்து நாம் பார்ப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக, தொடர்ந்து வழி நடத்துவாராக.